பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை வழிபட வேண்டிய ரூபங்கள், அதனால் என்ன பலன்கள் தெரிஞ்சுக்கலாங்களா? பொதுவாக சிவாலயங்களில் சிவபெருமான் லிங்க திருமேனியாகத்தான் காட்சியளிப்பார். இதனால் லிங்க சுரூபமாகவே பிரதோஷ காலத்தில் தரிசிக்க முடியும். லிங்கத்திற்கே அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்படுவதும் வழக்கம். ஆனால் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானின் பலவிதமான ரூபங்களை வழிபடுவது சிறப்புக்குரியது. ஒவ்வொரு ரூபத்தின் தரிசனமும் ஒவ்வொரு விதமான பலனை தரக்கூடியது. சோமாஸ்கந்தர் சிவபெருமான் சக்தி மற்றும் முருகப்பெருமானுடன் இணைந்து இருக்கும் சோமாஸ்கந்தர் மூர்த்தியை பிரதோஷ வேளையில் வழிபட்டால் உறவுகள் மேம்பட்டு குடும்ப ஒற்றுமை ஏற்படும். வீட்டில் அன்பு அமைதி நிலைத்திருக்கும். நடராஜ மூர்த்தியை பிரதோஷ நேரத்தில் வழிபட்டால் வாழ்வில் முன்னேற்றங்கள் உண்டாகும். அது மட்டுமன்றி கலைகளிலும் சிறக்க முடியும். பிரதோஷ வேளையில் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் எழுந்தருள்வதாக ஐதீகம். இதனால் இந்த சமயத்தில் நந்தியை வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும். உருவமான சிவனின் லிங்க வடிவத்தை பிரதோஷ வேளையில் வழிபட்டால் பிறவா நிலை என்ற முக்தி நிலை உண்டாகும்.